ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்றவர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். கண் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 59 வயதான ஆண்ட்ரியா சில்வியா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி தனது கணவர் மற்றும் நண்பர்களுடன் அவர் இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். கொழும்பு மற்றும் ஹபரணை ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்தார். கடந்த 28ஆம் தேதி கண்டிக்கு சென்று அங்குள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார். அடுத்த நாள் தங்கியிருந்த விடுதியின் குளியலறைக்கு அருகே அவர் திடீரென மயங்கி விழுந்து கிடந்த நிலையில் விடுதி ஊழியர்களால் அவர் மீட்கப்பட்டார். உடனடியாக அவரை மீட்டு பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து விடுதி முகாமையாளரால் கட்டகஸ்தோட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது உயிரிழந்த பெண்ணுக்கு நீண்ட காலமாக குடல் பகுதியில் தொற்று நோய் இருந்து வந்தமை கண்டறியப்பட்டது. இந்த தொற்று தீவிரமடைந்ததே மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த நோய்க்காக அவர் 1 மாதத்திற்கு முன்பே சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருந்தமையும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது. தற்போது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.